அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் ஊடகவியாளர் மதன் அறிவழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ், உடைப்பு செய்தி. ஆமா, உடைப்பு செய்தி. தாவேகா அவசர மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தியிருக்காங்க. ஆன்லைன்ல சில முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டு இருக்கு, கூட்டணி பத்தி எல்லாம் பேசப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது. என்ன முழுமையான தகவலை சொல்லுங்க. மொத்தம் 132 மாவட்ட செயலாளர்கள், 120 மாவட்ட செயலாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. 120 மாவட்ட செயலாளர்ல 98 பேர் இவங்களுடைய கேட்ட கேள்விக்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க. கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? பிஜேபியோட ஏடிஎம்கேயோட கூட்டணி போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அவங்க ஓகே சொல்லியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் பேர் எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. அதுலயும் ஒரு 22 பேர் எதிர்த்து இல்லைங்க அப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான 98 பேர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, தளபதி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அநேகமாக அதிமுக, பிஜேபி, டிவிகே கூட்டணி என்பது உறுதியாவது போலதான் இருக்குது. 45 சீட்டு தருவதா சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடி முதலமைச்சர் அப்படி இருந்தாதான் வருவேன், 117 சீட்டு 2000 கோடி கொடுக்கணும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவ்வளோலாம் இல்லை, சிபிஐ கேஸ் இருக்குது. வேலை ஆச்சரியமா இருக்கும். இந்த கரூர் இஷ்யூ வந்த உடனே சிபிஐ விசாரிக்கணும்னு அவங்க பேசினாங்கல்ல, அடம் பிடிச்சாங்க. யார் அடம் பிடிச்சது? பிஜேபி தான் அடம் பிடிச்சாங்க. இப்போ விசாரணையே நடக்கல. விசாரணை நடந்து அது சரியா நடக்கல, துரிதமா இருக்குல்ல, உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு சொன்னாதான் சிபிஐக்கு போகணும்னு கேட்கணும். இந்த எடுத்த உடனே சிபிஐ விசாரிக்கணும்னு ஏன் வந்தாங்க அப்படின்னா காரணம் இதுதான். சிபிஐ கையில விஜயை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் சிபிஐ அலுவலகத்தில் வச்சுக்கிட்டு டீல் பேசலாம் அப்படிங்கிறது தான். இப்போ அவரை 10ஆம் தேதி விசாரணைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அது எதாவது காரணம் சொல்லி அவர் இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு சொல்லி டைம் கேட்டாரு. 15ஆம் தேதி ஒரு விசாரணைக்கு போகல அப்படின்னா கைது செஞ்சு நாங்கள் தூக்கிட்டு போவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதில் சிபிஐ சொல்லியிருக்கிறது முக்கியமானது என்ன அப்படின்னா, குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் வரும், A1 குற்றவாளியாக விஜய் இருப்பார், அவர் கைது செய்யப்பட்டு விசாரிப்பார். எங்க வச்சு விசாரிப்பாங்க? திகார் ஜெயில வச்சு, டெல்லியில வச்சு விசாரிப்பாங்க. இப்படி சொன்ன உடனே அவங்க பயந்துட்டாங்க. அதுல விஜய் மட்டும் அவங்க கைது இல்லை, விஜயோட ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம். அது ஆதவர்ஜுனா நேற்று வாக்குமூலமே கொடுத்தார். நேற்று போராட்டத்துல பேசும்போது எஸ்ஐடி மட்டும் விசாரிச்சிருந்தா நாமெல்லாம் உள்ள போயிருப்போம் அப்படின்னாரு இல்லையா? அது விஷயம் தான். அவங்க விசாரிச்சாலும் உள்ள போறீங்க. இவங்களாவது பெருந்தன்மையா விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்குது, எதுக்கு ஒரு டேமேஜ் பண்ணி அவங்களை வளர்த்து விடணும் அப்படிலாம் கூட நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் முதலமைச்சரே சொன்னார்ல, ஒரு தலைவர் இப்படி செஞ்சிருப்பாரா அப்படிலாம் சொன்னார். அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களை பத்தி எந்த கவலையுமே இல்லை. ஏன் அப்படின்னா இவங்களால அவங்களுக்கு லாஸ் தான். எப்படி அப்படின்னா, முன்னாடி இவங்க தான் உருவாக்குனாங்க, இவங்க தான் பிஜேபியோட பி டீம். தலித்துகள் ஓட்டையும் திரும்ப ஓட்டை பிரிக்கணும், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டை பிரிக்கணும். இஸ்லாமியர்கள் போடுறாங்களோ இல்லையோ கிறிஸ்தவர்கள் போட்டுருவாங்க, அதுலயும் தலித் கிறிஸ்தவர்கள் கண்டிப்பா போட்டுருவாங்க. அப்படியே அதை ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அவருக்கு கொடுத்த அஜெண்டாவும் அதுதான். அதனாலதான் அவர் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படும் போது இந்த மாதிரி நாங்க வழக்கு போட்டோம். 20 இடத்துல இருந்தது இவங்க போட்ட வழக்கு, நம்பரே ஆகாம இருந்தது. ஆனா நாங்க தான் வழக்கு போட்டோம். அபிஷேக் சிங்வி பேசினாரு. இப்படியான ப்ரொபகண்டா செட் பண்ணது எல்லாமே இந்த மாதிரி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிச்சு பிஜேபிக்கு ஃபேவரா ஏடிஎம்கேக்கு ஃபேவரா வேலை செய்யணுங்கிறது அவங்களுக்கு கொடுத்த அஜெண்டா. ஆனா என்ன நடந்துருச்சு அப்படின்னா, அவர் திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை பிரிப்பார் என்பதற்கு பதிலாக அதிமுகவுக்கு போகின்ற வாக்குகளை பிரிக்கிறார். இது கருத்து கணிப்புகள் போச்சு இல்லையா? நிறைய பேர் கருத்து கணிப்புகள் வச்சு வந்தாங்க. எல்லா பக்கமும் ஏடிஎம்கே ரொம்ப அடி வாங்குது. எடப்பாடி ஒரு செல்லாத பாடி ஆயிட்டாரு. இந்த பாடியா என்ன எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுத்துட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி ஆயிடுவாரு. ஆமா, அதனால ரொம்ப கீழே போயிருச்சு. அப்போ டிவிக்கே ரொம்ப மேலே ஏறி வந்துருச்சாருன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது கீழே இருக்கிறதுனால அதுவும் இதுவும் பக்கமா இருக்குது. திமுக ஓட்டை பெருசா பிரிக்கல. திமுக ஓட்டை 5 ஓட்டை பிரிச்சாருன்னா அதிமுக ஓட்டு 10 ஓட்டு 15 ஓட்டு பிரிக்கிறாரு. ஸோ இது என்டிஏ கூட்டணிக்கு பெரிய டேமேஜ் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. ஸோ அவங்களே இலை போட்டு வளர்த்த ஆட்டை அவங்களே கசாப்பு பண்ண போறாங்க, தேதி குறிக்கிறாங்க. அதான் இறை போட்டு வளர்ப்பது எதற்காக? வெட்டுவதற்காக அப்படிங்கிற மாதிரி இவங்களே ஆடு வளர்த்து இப்ப அதை வெட்டுறதுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்க புள்ளியாச்சு என்ன, அதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான். மேன்ற அப்படி சிபிஐ விசாரணைக்கு வாங்க என்ன கதறாங்க, பயப்படுறாங்க. ஒரு நாள் சரி அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டோம், நீ அதை வச்சு மேலே சேர்த்து
ஆனா அதுக்கு பயந்துகிட்டு நீ கூட்டணிக்கு போற. இது சினிமால வர ஜெயில் கிடையாதுப்பா. நெஜ ஜெயிலு. நிஜ ஜெயில். சண்டை போட்டு கம்பியெல்லாம் உடைச்சிட்டு வர முடியாது. அப்படியெல்லாம் வர முடியாது. முன்னாடி ஏடிஎம்கேயோட டீல் பேசுறாங்க. 117 சீட்டு 2000 கோடி கொடுத்தீங்கன்னா அதுலயும் தளபதி தான் முதலமைச்சர். ஏங்க அது என்னங்க ஒரு 2000 கோடி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அவரை முதலமைச்சராக முடியுமா? சரி 50-50. நீங்க ஒரு 2 வருஷம் நாங்க 2 வருஷம். ஆனா 2 வருஷம் நாங்க இப்படி எல்லாம் பேசுனாங்க. அவருக்கு தெரியும் நீ 2 வருஷம் போன உடனே நீ ஆட்சியை கழிச்சிட்டு போயிருவ அப்படின்னு. அதனால ஏமாறுறதுக்கு எடப்பாடி இருக்கிறதுலே பயந்தாங்குழி. அவரை பார்த்து கொஞ்சம் சவுண்டா யாராவது சொந்த கட்சிக்காரனே பேசினா சந்தேகப்படுவாரு, தூக்கிடுவோம் அப்படி. செங்கோட்டையன் அவர் பிஜேபியோட பேசிட்டு இருக்கிறார், நம்ம இடத்த தூக்க போறாங்கன்னு தெரிஞ்சவொடனே செங்கோட்டையன் தூக்குனாரா இல்லையா? அந்த மாதிரி சொந்த கட்சிக்காரங்களே தூக்குவார். அவர் டிடிவியை தூக்கி இருக்கிறாரு, சசிகலாவை தூக்கி இருக்கிறாரு, ஓபிஎஸ் தூக்கி இருக்கிறாரு. அதனால அவர் அண்ணாமலை அவர் 3% கட்சியில் உள்ளவர், அவரை பார்த்து பயந்துக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது விஜய் மாதிரியான ஒரு பிரபலம் வந்தார் அப்படின்னா அவர் எவ்வளவு பயப்படுவாரு. அதனால அவர் தெளிவா சொல்லிட்டாரு, உனக்கு 20 சீட்டு தரோம். இல்லைங்க 20 முடியாது. அப்புறம் 90 கேட்டாங்க, அப்புறம் 80 கேட்டாங்க, அப்புறம் அதுக்கு மேல முடியாதுன்னு அது போயிடுச்சு. இப்ப மறுபடி வந்திருக்குது. இப்ப மறுபடி இவங்க 20ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க 60ல வந்திருக்கிறாங்க. 45 போன முறை 40 வரைக்கும் போய் நின்றுச்சு. இப்போ வந்து 45 சீட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அது கிட்டத்தட்ட இவங்க 15ஆம் தேதிக்குள்ள உறுதிப்படுத்தணும். இப்போ இன்னைக்கு 13ஆம் தேதி, நாளைக்கு முடிவெடுத்து அறிவிக்கணும். குறைஞ்சபட்சம் பிஜேபி கிட்ட அறிவிக்கணும். அறிவிச்சாதான் இப்போ அவங்க வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு திரும்பலாம். காலையில போயிட்டு திங்கக்கிழமை போயிட்டு திங்கக்கிழமை சாயங்காலம் வரலாம். நைட்டு வீட்டுல தூங்கலாம், இல்லைன்னா அங்கே தூங்க வேண்டியிருக்கும். இப்போ அந்த பயம் வந்துடுச்சு. அவசரமாக புஷி ஆனந்த் அவர் வந்து அவங்களுடைய ரசிகர்கள் தான் மாவட்ட செயலாளர்கள், ரசிகர்களை கூப்பிட்டு அவசரமா ஆன்லைன்ல ஜூம் மீட்டிங், நேர்ல வருவதற்கு கூட நேரம் எடுத்துக்க முடியாது, அவ்வளவு அவசரம். அதை சொல்ல மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறி அடிப்பாங்கல்ல, அது மாதிரி. அது கரெக்டா தெரியுங்களா? கூட்டணிக்காக தானே இல்ல வேற எதனா புதிய பொதுச்செயலாளர் யாருன்னா கொண்டு வராங்களா? புதிய பொதுச்செயலாளரை கொண்டு வரணும்னா நான் ஆனந்த் இதுக்கு போய் கூட்டம் நடத்துறாரு இல்லைங்க, சொல்ல முடியாதுல்ல. பெண் பொதுச்செயலாளர் யாருன்னா புதுசா போறாங்க. கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சி அப்புறம் வந்து தலைமை எல்லாமே புஷி தான். அவர் வந்து யாருன்னா ஒரு பிராண்டு, அது ஒரு பேர், கம்பெனிக்கு ஒரு பேர் இருக்கும்ல, அந்த மாதிரி அது ஒரு போட்டோ. விஜய்ங்கிறது ஒரு போட்டோ, பிராண்ட் அம்பாசிடர். அவரும் உள்ளே தான் வச்சிருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த கோயில் போனீங்கன்னா சாமி உள்ளே தான் இருக்கும், பூசாரி தான் எல்லா ஆக்டிவிட்டிஸையும் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி புஷியானது தான் பூசாரி, அவர் வந்து சாமி. அவர் வீட்டுக்குள்ளே இருப்பாரு, அப்பப்போ குளிப்பாட்டி பூஜை பண்ணி வச்சுட்டு கதவை முடிட்டு வந்துடுவாங்க. இந்த சாமி அப்படித்தான், எப்போவாது வந்து தரிசனம் கொடுக்கும், அப்புறம் உள்ள போய் படுத்துக்கும். அதனால இப்போ அவங்களுக்கு தெரியும்ல என்ன யதார்த்தம்னு தெரியும்ல. மொத்த பேரும் ஜெயிலுக்கு போவதா? இப்போ விஜய் மட்டும் இல்லை, அதோட சம்பந்தப்பட்ட புஷி ஆனந்த் போனோம், மதியழகன் போனோம், நிர்மல்குமார் போனோம், கூடவே இருந்த செவ்வாழ ஆதவர்ஜனா. ஆமா, ஏன்னா திருப்பதிக்கு எரியும் போது இவர் தான் தண்ணி பாட்டிலாம் கொண்டு போய் கொடுத்தாரு. தண்ணி பாட்டில் வேணும்னு சொன்னது இவர் தான், சிபிஐ வேணும்னு அடம் பிடிச்சவரும் இவர் தான். ஆமா. அதனால இப்ப அதுக்கும் சேர்த்து மொத்த கட்சியும் இப்ப இவ்வளவுதான் கட்சி, இவங்களை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அடக்க பண்ணிடுவாங்க, ஸ்தம்பிச்சிரும். அடுத்து இந்த சோசியல் மீடியால என்ன போஸ்ட்? அடுத்து ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க டிவிகேல அப்படி தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அங்க ஒண்ணுமே இல்லை. நிர்மல்குமார் வரைக்கும் தூக்கிட்டு, நிர்மல்குமார் இருந்தாவது ஐடி விங் வேலை செய்யும், அவரையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா ஐடி விங் வேலை செய்ய, ஐடி பேர் மாற்றிட்டு வேற வேலையை பார்க்க போறாங்க. நிறைய அவங்களுக்கு கீழே மாவட்ட செயலாளர்கள், அதுக்கு கீழே ஒண்ணும் கிடையாது, அதுக்கு மேல கீழே தரதான் இருக்குது, மண்ணுதான் இருக்கு. மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலும் யாருக்கு தெரியும்? அந்த மாவட்டத்துல அந்த பிளெக்ஸ் அடிக்கிறவனுக்கு தெரியும், யாருக்கு தெரியாது. புஷி ஆனந்துக்கு தெரியும். அவர்தான் 40 லட்சம் 50 லட்சம்னு வாங்கிட்டு பதவி போட்டுக்கிறாரு. அதனால அவருக்கு தெரியும் கொடுக்கல் வாங்கல் உள்ள ஆள் இல்லையா, தொழில் ரீதியான உறவு அப்படின்றதுனால. அவங்க எல்லாம் யாருன்னா ஏற்கனவே இந்த பிளாக் டிக்கெட் வித்து கமிஷன் கொடுத்த ஆளுங்க, இந்த ரசிகர் சோழன் நடத்தாம தெரியுமா, அந்த கலெக்ஷன்ல பங்கு கொடுத்தவங்க விசுவாசிகளை தான் வந்து. ஆமா. சோ எல்லா வகையிலயும் அவர் வந்து காசு பாக்குறவரு. ஜெயிலுக்கு போறதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. ரொம்ப சொகுசான ஆளுங்க. களத்துல நின்று மக்களுக்காக போராடி அடி வாங்கி மிதி வாங்கி ஜெயிலுக்கு போய் வந்து அடக்குமுறைகளை எதிர்கொண்டு இப்படி நிற்கக்கூடியவர்கள் வேற. அந்த கட்சி வந்து உறுதியா இருக்கும், அந்த தலைமை உறுதியா இருக்கும், அதனால மொத்த கட்சியுமே உறுதியா இருக்கும். இந்த இது எப்படின்னா வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. அதை பார்த்துருப்பா விசாரணையில் அப்படி இருக்கிட்டுமா உட்காந்து பாரு, கால் மட்டும் அடிக்கிட்டே இருந்திருக்கும், பேஸ்மெண்ட் வீக்கு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவங்க விசாரணையில சொன்ன பதில்கள் என்ன? புஷி ஆனந்த் மதியழகனை போட்டு கொடுத்துட்டாரு, எனக்கு எதுவுமே தெரியாது, இட்டுன்னு வந்துட்டு போறது மட்டும் தான் ஏவலை அப்படின்னு அவரு கை காட்டிட்டா. அப்படி மீதி கூட இருந்ததுன்னா ஆதவர்ஜனா தான்
டிசிஷன் மேக்கரே அவர் தான் அப்படின்னு அவரையும் கை காட்டியாச்சு. இப்போ அவரும் சிக்கியாச்சு. ஆதவர்ஜனாவும் இப்படித்தான். இப்படி எல்லாருமே வந்து அது இதுன்னு உழப்பி ஆளுக்கு ஒன்று பேசி வச்சிருக்கிறாங்க. அப்போ அதிலே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு இது பொய் சொல்றாங்க. நீ காவல்துறை விசாரணை தெரியும் உங்களுக்கு. 4 பேர் விசாரிப்பாங்க, 4 பேர் ஒரே மாதிரி நெருக்கமா சொல்லிட்டாங்கன்னா அது உண்மை. மாத்தி சொல்றான்னா அப்ப அதை எவன் சொன்னது பொய்ன்னு மறுபடியும் விசாரிக்கணும். இப்போ அதுல வந்து மறுபடியும் அடுத்த ரவுண்டு விசாரணை அப்படின்னு போகும். இந்த முறை வந்து விஜய் அதான் இங்க பேசுற மாதிரி அங்கேயும் போய் அடுத்த ஆட்சி எங்களுதுதான் நீங்க இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, 2 மாசத்துல நம்ம ஆட்சி வந்துடும், எல்லா கேஸும் டிலேட் ஆயிரும், எஃப்ஐஆர் டெலிட் பண்ணி எஃப்ஐஆர் அப்புறம் டிலேட் பண்ணுவீங்க, பண்ணலாங்க, காப்பியை டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே டெலிட் பண்ணலாம். ஆமா, இப்படி ஒண்ணு பேசிட்டு இருக்குது கூமட்ட மாதிரி. இப்ப எல்லாருக்குமே அந்த ஜெயிலுக்கு போயிடுவோங்கிற பயம், ரொம்ப சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அதனால ஜெயிலுக்கு போயிடுவோங்கிற பயம். அதனால என்னத்தையாவது வித்துட்டு நம்ம வெளியே இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. 45 சீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஓகே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுல வந்து நீங்க வந்து கொள்கை எதிரியோட எப்படி கூட்டணி வைக்கலாம் அப்படின்னா அதை பத்தி அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து டிடிவி மாதிரி நான் சீட்டு பேரத்தெல்லாம் வந்து பிஜேபி கிட்ட தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க யாருக்கிட்ட பேசுவாங்க? இவங்க அப்படிலாம் இல்லை, ஏற்கனவே பேசிட்டாங்க. அதுதான் யாருக்கிட்ட பேசுவாங்க? அது டெல்லியில இருந்து உத்தரவு வந்துருச்சுங்க. இவங்களும் வந்து பிஜேபி பேசுற காலத்தெல்லாம் தாண்டியாச்சு. ஓகே, இப்போ வந்து ஓனர் வந்து உத்தரவு போடுவாரு, லேபர் செய்ய வேண்டியதுதான். ஓகே, பிரான்ச் ஏத்துன்னு போய் அதோடைய பிரான்ச் இது, நம்ம ஒரு பிரான்ச் மேனேஜர் அங்க மேல இருந்து ஓனர் சொல்லுவாரு, அமித்ஷா சொல்லுவாரு, வாங்கிட்டு வா மூடிட்டு வந்து கையெழுத்து போடுறாரு. அப்படி வந்து கையெழுத்து போட வேண்டியதுதான். நெருக்கடியான நிலையில் இருக்கிறாங்க. என்ன முடிவெடுக்கிறது? மொத்தமா இதுக்கு பிறகு கட்சி அழிஞ்சு போயிடும், அல்லது அன்புமணி மாதிரி அந்த மாதிரி ஒரு கட்சி, ஒரு ஃபேக்சர், ஆமா இப்படித்தான் இருக்குமே தவிர கட்சிக்கு எதிர்காலம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா எடப்பாடி முதலமைச்சர் ஆவார்னு சொல்லி போய் ஓட்டு கேட்கணும். ஓகே, ஆமா, இப்ப என்ன சொன்னாங்க, நாங்க ஊழல் ஒழிக்க வந்திருக்கிறோம். அதிமுக அமைச்சர்கள் அத்தனை பேர் மேலயும் ஊழல் நான் ஏன்டா கல்லடிக்கணும், அதிமுக அப்படிதான் சொன்னாங்க, கல்லடிக்கணும். இப்பதான் தெரியுது இருட்டுல வேற ஒரு மேட்டர் நடந்திருக்குது. நானும் உள்ள உட்காந்து அடிக்கிற கல்லு, அதான் காரணம். இப்ப வந்து இருட்டுல கல்லடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுவாங்கல்ல. ஒருத்தன் மோதிரம் தொலைஞ்சு போச்சுன்னு தெரிய இருந்தானா, இது நைட்டு போஸ்ட் கம்பு தூக்கல ஒன்னு, என்ன மோதிரங்க, தங்க மோதிரம்னு போன 4 பேர் அங்கங்க தேடிட்டே இருக்கிறாங்க. 4 முழுக்க தேடுறாங்க, 12 மணியாவது 1 மணியாவது மோதிரம் கிடைக்கல. அப்புறம் என்னங்க நீ எங்கதான் போட்டீங்க? நான் தான் அந்த பக்கம் இருட்டா இருக்குல்ல அங்க போட்டேன் அப்படின்னா, அப்புறம் இங்க வந்து தேடிட்டு இருக்கேன்னா அங்க இருட்டா இருக்குது, இங்கதான் வெளிச்சமா இருக்குது, இங்க வந்து தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அதனால தொலைச்ச இடத்துல தேடாம வெளிச்சத்துல வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ கட்சியோடைய எதிர்காலத்தை அவர் முடிச்சு வைக்க போறார். இதுல என்னன்னா இவங்க வந்து மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தாங்க, ஊழல் ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்க வந்து கொள்கை எதிர்க்கியோடையும் அல்லது அரசியல் எதிரியோடையும் சமரசமே இல்லாம வந்து ஃபைட் பண்ணுவோம் அப்படிலாம் சொன்னாங்க. இப்ப பார்த்தா கொள்கையாவது எதிரியாவது ஒன்னா பாயாசம் ஊத்துக்க சாப்பிடலாம் அப்படின்னு வந்தாச்சு. அவங்க பாசிசம், இவங்க நாசிசம். நல்லா இருக்கும் கூட்டணி. அவரும் குஜராத்ல கொண்டுட்டு தான் 50 அடிச்சிட்டாரு. கரூர்லயும் ஒரு மர்டர் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. அப்படி இன்னொன்னு பழி வாங்குறது, பலி ஆக்குறதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சகஜம். இந்த லட்சணத்தை ரஜினி வரை கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படின்னா ரஜினி பயந்தாங்க. ரஜினி வந்து அவர் திமுக மிரட்டினதுனால அவர் வந்து பின்வாங்கிட்டாரு. கமலஹாசன் பயந்துட்டாரு. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். 1995 அந்த காலகட்டத்தில் பாஷா படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் வந்து மேடையில் வச்சு பேசுகிறார். இப்போ அங்கங்கே குண்டுவெடிப்பு வருது, நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டார். கூட வந்து ஆரம் வீரப்பன் இருக்கிறார், அவர் தான் அந்த படத்துடைய சத்யா மூவிஸுடைய ப்ரொடியூசருங்கிற வகையில் அவரும் கலந்துக்கிட்டார். அவருக்கு பதில் சொல்லலை, அவரை வந்து பதவி விட்டு தூக்கிட்டாங்க. அவர் வந்து அமைச்சராக இருந்தார், எம்ஜிஆருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவர். அதனால தூக்கின உடனே இவர் வந்து கண்டிச்சு சொல்ல இப்போ ரஜினி வர்சஸ் ஜெயலலிதான்னு ஒரு ஃபைட் ஒன்று போயிடுச்சு. ரொம்ப அது ஆக்சுவலாக அந்த காலகட்டங்கிறது ஜெயலலிதாவுடைய அக்ரஸிவான ஒரு காலகட்டம். ரொம்ப மூர்க்கத்தனமாக நீ யாராவது ஏற்று பேச இம்மென்றால் வனவாசம் ஏனென்றால் சிறைவாசம்ங்கிற மாதிரி ஒரு டெரரான காலகட்டம். வீட்டுக்கு ஆட்டோ வந்துடும், யாராவது நக்கீரனில் வந்து ஏதாவது நியூஸ் போட்டுக்கிறாங்க அப்படின்னா வந்துடும் மிரட்டுறதுக்கு. தராசு பத்திரிக்கை அடித்து உடைச்சாங்க. தராசு சியாம இருக்காருல்ல, அவருடைய அலுவலகத்தையே அடிச்சு உடைச்சாங்க. நெற்றிகன் அடி வாங்கிச்சு. இப்படி எல்லா பக்கமும் மிரட்டல்கள், அடக்குமுறைகள், ஊடகங்கள் வந்து பெரிய அளவு அச்சுறுத்தப்பட்டிருந்தது. எதிர்கட்சிகள் பயந்து கிடந்தாங்க. அப்படி ஒரு காலகட்டம், டெரரான காலகட்டம். அந்த நேரத்திலையும் துணிச்சலாக பேசியவர் ரஜினி. நம்ம ரஜினி ரொம்ப வீரர், சூரர், கொள்கைவாதி, நான் அதை சொல்ல வரல. அந்த காலகட்டத்தில்
உங்க அப்பாவும் பேசல. அவர் லவ் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் வேற ஒரு மூடுக்கு வந்துட்டாரு. எம்ஜிஆர் இருக்கும்போது கூட துணிச்சலா இருந்தவர் இப்படி வந்துட்டாரு. இவரும் அப்படித்தான் காதல் படங்கள் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த நேரங்கள்ல. ஸோ அந்த நேரத்துல கூட துணிச்சலா பேசினவர் அவரு. அதனால அவர் ரொம்ப பயந்தவர் இல்லை. அவர் எதுக்கு பயந்தாரு அப்படின்றது ஒரு காரணம் இருக்குது. கொரோனா நேரத்துல இந்த நேரத்துல நம்ம கட்சி கூட்டம்னு போச்சுன்னா அது ஆரோக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. இன்னொன்னு அவருக்கே உடல்நிலை வந்து மோசமா இருந்தது. நம்மளை நம்பி ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அத்தனை பேரும் காசு செலவு பண்ணி வருவாங்க. நாளைக்கு நம்ம இருக்கணும்ல. ஆமா. அப்புறம் இல்லைன்னா கட்சி போயிடும். இன்னொன்னு இவங்க அத்தனை பேரும் வீடு வாசல் அது இதுன்னு வித்துக்கிட்டு நகையை வித்துட்டு வந்து நிற்பாங்க. தொகுதிகளில் 234 தொகுதியிலும் போட்டி போடுவாங்க. லாஸ் ஆயிட்டாங்கன்னா ஸோ அவங்க தன்னுடைய கட்சிக்காரர் மீது அவருக்கு ஒரு அக்கறை இருந்தது. இந்த நேரத்துல கூட்டம் அது இதுன்னு கூட்டி நம்ம ரசிகர்கள் நம்ம கொண்டுடக்கூடாது அப்படிங்கிற பயம் இருந்தது. அவங்க இன்னைக்கு அறிக்கை விட்டுக்கிறாங்க, நாங்க ஒன்றும் சொந்த கட்சிக்காரன ரசிகர்களை பலி கொடுத்து அரசியல் பண்ணல அப்படின்னு சொன்னார். உண்மையிலே ஒரு அரசியல் கட்சி தொடங்காது புத்திசாலித்தனம். தொடங்கியிருந்தா இந்த மாதிரி என்னன்னா இங்க மிரட்டி கூட வேண்டி இருக்குது, அங்க கூப்பிட்டா ஏன்னா அவங்க அவரே காவியோட அசோசியேட் ஆனவர் தான். ஸோ அந்த வகையில இன்னொன்னு அதுல இருக்கிற ஆட்களை தானே ஒரு எடுத்து தலைவராகவும் இதெல்லாம் போட்டு வச்சிருந்தாரு. ஆமா ஆமா ஆமா. இப்போ கூட ஒருத்தர் டிபேட்ல எல்லாம் உட்காந்து சுத்திட்டு இருக்காரு. ஆமா, அர்ஜுனமூர்த்தி அப்படின்னு இருந்தாரு. ஸோ அது பிஜேபியோட இன்னொரு விங்குன்னு வெளிப்படையா தெரிஞ்சுது. அது தெரியாம உருவாக்கப்பட்ட கட்சி இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, இதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஏதாவது வந்துடலாம் முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான். ஏன்னா திமுகவுக்கு பட்டியல் சாதியினர் வாக்குகள் வந்து உறுதியா இருக்குது, சிறுபான்மையின வாக்குகள் உறுதியா இருக்குது. ஸோ அப்படி மொத்தமா ஒரு 20% 30% உறுதியாயிருது. இதுக்கு மேல உள்ள வாக்குகளுக்கு தான் அவங்க வேலை செய்யணும். அதுக்கு திமுகவுடைய பாரம்பரிய வாக்குகள் இருக்குது, வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று வந்துடுது. மீதிக்கு கூட்டணி கட்சிகள் இருக்குது. ஸோ 45% இருந்து 47% வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, வெரி வெரி ஸ்ட்ராங். நீ அதுக்கு மேல நோட்டாவை சத்துட்டீங்கன்னா 50% க்ளோஸ் ஆயிருது. இதுக்கு பிறகு நீ மொத்த கட்சிகளும் கூட்டணி சேர்ந்தாலும் ஜெயிக்கிறது கஷ்டம். இப்போ பேசிட்டு இருக்கோம், இன்னும் ரெண்டு கட்சி இருக்குல்ல, எதுலயுமே முடிவெடுக்காம ஒண்ணு ஜான் பாண்டியன், இன்னொரு வந்து இவரு கிருஷ்ணசாமி. இவங்க எப்பவுமே வந்து பிஜேபிக்கு தானே சப்போர்ட். அப்படி கிடையாது, இவர் இங்க இருந்தா அவர் அங்க போவார். ஆமா, அப்படி ஒரு கணக்கு ஒன்னா போக மாட்டாங்க, வேற ஒரு பக்கம் போவாங்க. இப்ப அவங்களுக்கும் குழப்பமா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பக்கம் போவாங்க. அவங்க திமுக கூட போய் விஜய் கிட்ட பேசலையா? அதுதான், விஜய் கிட்ட பேசாத கட்சியே கிடையாது. அவர் வந்து அதாவது விஜய் பேசாத கட்சி கிடையாது. டிஎம்கே தவிர மீது எல்லா கட்சிகள்கிட்டயும் அவங்க கூட்டணி பேசியாச்சு. அவங்க காங்கிரஸ்லயும் பேசியாச்சு, பிஜேபியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சசிகலா புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவங்க கிட்டயும் பேசியிருக்கிறாங்க. ராமதாஸ் பேசியிருக்கிறாங்க. அவர் அருள் எம்எல்ஏ, சேலத்து எம்எல்ஏ இருக்கிறாருல, அவர் வந்து சொன்னார், ஏன் சேர்ந்தா என்ன, கூட போனா என்ன அப்படின்னு. டாக்டரையே சரியான முடிவு எடுப்பாரு அப்படின்னாங்க. டாக்டரையா முடிவுலாம் அப்புறம் எடுக்கட்டும், நாங்க முடிவு எடுத்துட்டோம் டெல்லியில, வா வா வந்து கையெழுத்து போடு. பையன் வந்து மெயின் பிரான்ச்சு, அப்பா வந்து சைடு பிரான்ச்சா அப்படிலாம் கிடையாது, எல்லாமே ஒரே கம்பெனி தான் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்குறாங்க. ரொம்ப பயந்துட்டாங்க. ஸோ முக்கியமா கவனிக்க வேண்டியது அதுதான். இன்னொன்னு என்ன, அதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, டிவிக்கே வந்துருச்சு, அவங்களுக்கு ஒரு 20% ஓட்டு இருக்குதுன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு 15% வச்சுப்போம். ஏடிஎம்கேக்கு ஒரு 20% இருக்குது, 35%. பிஜேபிக்கு தனியா அவங்க கூட்டணிலாம் சேர்த்து அது ஒரு 10% இருந்தது அப்படின்னா ஒரு 40% 40 ஃபைட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க அவங்க. ஏன்னா இப்போ நாம் தமிழர் எவ்வளவு பிரிக்க போகுதுன்னு தெரியல, நோட்டா எவ்வளவு பிரிக்க போகுதுன்னு தெரியல, உதிரிகளா வரக்கூடியவர்கள் இருப்பாங்க, அங்கங்க சுயேட்சையா இருப்பாங்க, அவங்கெல்லாம் பிரிப்பாங்க, கொஞ்சம் பிரிப்பாங்க. அப்போ இப்போ டஃப் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி நடந்துருமா? ஆகாது. இப்போ நீங்க அரித்மேட்டிக் மட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரியும் சேர்ந்து வேலை செய்யணும். இன்னொன்று, ஒரு ஸ்டேட்டோடைய சென்டிமெண்ட் இருக்குது. தமிழ்நாட்டுடைய சென்டிமெண்ட்ங்கிறது ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இல்லையா? யாரா இருந்தாலும் அவன் தோத்து போவோம். ஆமா, அப்போ அப்படி ஒரு மனநிலை இங்க வந்துருச்சு. இப்போ மோடி எதிர்ப்பலை இருக்குது, பிஜேபி எதிர்ப்பலை இருக்குது. இப்போ இதை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது? அது டிஎம்கேக்கு இருக்குது. இப்போ நீங்க பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தது பிறகு ஆன்டி பிஜேபி ஓட்டு எல்லாம் இந்த பக்கம் வந்துடும். விஜய் ரசிகர்களா இருக்கிறவங்களே கூட பிஜேபி ஓட்டு போட விரும்ப மாட்டாங்க நிறைய பேர், அவங்க இந்த பக்கம் வந்துருவாங்க. அல்லது சீமானு கூட போடுவாங்க, அல்லது சசிகலா கூட போடுவாங்க. ஏன்னா டிவிகேல இருந்து சசிகலா கட்சிக்கு போயிருக்கிறாங்க, போடுவாங்க. ஆமா, அப்போ ராமதாஸ் கூட போவாங்க. இப்போ அன்புமணி ஆதரவாளர்களா இருக்கிறவங்க ராமதாஸ் கூட போடுவாங்க. பிஜேபி வேண்டாம்னு சொல்றவங்க, ஏன்னா அவர் கூட்டணியில் இருக்கிறாரு இல்லையா. அதனால இப்போ ஏற்கனவே 45% இருக்கக்கூடிய டிஎம்கே 50% ஆக போதா, 55% ஆக போதா அப்படிங்கிற அளவுக்கு வந்து சூழல்கள் மாறி இருக்குது. இப்போ
இப்போ இவங்க கணக்கு போட்டு அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்குறாங்க, ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது இல்லாமல் எஸ்ஐஆர்னு ஒன்று நடந்திருக்குது, ஒரு கோடி பேரை வந்து தூக்கி இருக்கிறாங்க. இன்னொன்று எலெக்ஷன் கமிஷன், அது ஒரு கூட்டணி கட்சி தான். அது அவங்க சில நம்பர் ஆட் பண்ணுவாங்க, 5% எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. எல்லாரும் ஓட்டு போட்டு முடிச்ச பிறகு 5% ஓட்டு, 10% ஓட்டு எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. அது எப்படி ஆட் ஆகுதுங்கிற கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அது அவங்களுடைய கணக்கு. ஆனால் மக்கள் என்ன கணக்கு போடுறாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அது நிச்சயமாக இது பிஜேபிக்கு எதிரான ஒரு கணக்காக தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இல்லை, அது பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கும். இப்போ வந்து தாவேக்கால வந்து புதுசாக போய் ஆரம்பத்தில் போய் சேர்ந்தாங்க. இப்போ கடைசியாக செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கு அப்புறம் யாருமே அங்கே சேர்ந்த மாதிரி தெரியல. இப்போ நாம் தமிழர்ல இருந்து தாவேக்கால சேர போறாங்கன்னு சொல்லி இப்போ வந்து காளியம்மாள் போயிட்டு அதிமுக சேர்ந்துருக்காங்க. ஆமா ஆமா, அவங்களே காரி திப்பிட்டாங்க. இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தீங்க, கடைசியில அந்தமா கூட வரலையா? இல்ல, அதுக்கு என்ன காரணம்னா இவங்க வந்து டிவிக்கே வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஒரு கரூர் சம்பவங்கிறத அவருக்கு ஆளுமை இல்லை, தைரியம் இல்லை, அவர் ஒரு கோழை அப்படிங்கிறத அது வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருச்சு. அது இல்லாமல் தனிநபராகவும் ஒழுக்கமா இல்லை, நம்பிக்கைக்குரிய நபராக இல்லை. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வரோம், வச்சு வாழ்றேன்னு கூட்டு வரோம், அதுக்கு நம்பிக்கையாக நடந்துக்கணும். பிள்ளைகளுக்கு பொறுப்பான தகப்பனாக இருக்கணும், அப்படியும் இல்லை. பெத்த பெண்ணோட பேச்சுவார்த்தை இல்லை, பெத்த பையனோட பேச்சுவார்த்தை இல்லை, பொண்டாட்டியோட பேச்சுவார்த்தை இல்லை, அப்பா அம்மாவோட பேச்சுவார்த்தை இல்லை. இது என்ன வாழ்க்கை, இது என்ன மனுஷன், எப்போ பார்த்தாலும் தனியாகவே உட்காந்துட்டு இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் சிவத்தையா பார்த்துட்டு இருக்கிறாருங்கிற ஒரு இமேஜ் உருவாயிருச்சு. இது உண்மையும் கூட, பொய்யெல்லாம் கிடையாது, இதோடைய யதார்த்தம் இதுதான். இன்னும் கூட நிறைய எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அவங்க உஷாரா வந்து பார்த்துட்டாங்க, இது தேராது. அது சொல்லுவாங்க, கரடியே காரியத்தை பிரிச்சுக்கிற மாதிரி இது ஆகாது அப்படின்னு அவங்க அந்த பக்கம். அவங்க பச்சை தமிழன் எடப்பாடி அவங்க. ஆமா, அது என்னன்னு தெரியல. தமிழர்ல பச்சை தமிழர், காஞ்ச தமிழர்னு சீமானை பார்த்தா கருப்பா இருக்கிறாரு, காஞ்சிட்டாரு. காஞ்ச தமிழர் கொஞ்சம் காசு பணம் வச்சுக்கிட்டு பசையோட இருக்கிறாரு, பச்சை தமிழர் நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. இல்ல இப்ப அவங்க என்ன பேசுவாங்க, பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசி ஆகணும். ஆமா, இல்ல அவங்களுக்கு வெக்கம் கிடையாது. அதிமுகவுக்கு போயாச்சு, பிஜேபியோட சேர்ந்தாச்சுன்ற பிறகு நீங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், இதை முடிவெடுத்து தான் போவாங்க. ஸோ அவங்க அந்த கொள்கைவாதி இந்த நாடகம்லாம் இப்போதைக்கு இப்போ வந்திருக்கிற காளியம்மாள்கிட்ட அது இருக்குமான்னு நான் எதிர்பார்க்கல. முன்னாடியாவது ஏதோ ஒன்று அவங்க வந்து அறகுறையா அறவை கட்டுத்தனமா ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, அது கொள்கைன்னு நம்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, வந்து என்னுடைய மக்கள் சமூகம் மீனவர்கள் அவங்களுடைய பிரதிநிதியா யார் வாய்ப்பு தருகிறார்களோ, வாய்ப்பு தருகிறாருன்னா எம்எல்ஏ சீட்டு தரணும், இதுதான் டீல். அதுக்கு அவங்க டிஎம்கேல கேட்டு பார்த்தாங்க, அவங்க கேட்காமலாம் இல்லை, பேசாமலாம் இல்லை. இவங்க நீ உள்ள வாங்க, வேலை செய்யுங்க, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அதுக்குரிய அங்கீகாரம் இருக்கும். ஏன்னா இங்கே ஒவ்வொரு தொகுதிகள்லையும் சீனியர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ அவங்களெலாம் வந்து படிப்படியாக தான் வாய்ப்புகள் வழங்க முடியும், அதனால் உடனடியாக அதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதனால் அவங்க ஏடிஎம்கே போயிருக்கிறாங்க. மற்றபடி பச்சை தமிழர், மஞ்சள் தமிழர், கருப்பு தமிழர்லாம் அதெல்லாம் கிடையாது. அது ஒரு காரணம் என்னன்னா, மீனவர்கள் மத்தியில் அதிமுகவுக்கு தான் வந்து ஓட்டு அதிகமாக இருக்கும். ஓகே, மீனவ சமூகத்தில் இயல்பாக அதிமுக ஓட்டு அதிகமாக இருக்கும். இந்த முறை டிவிகேக்கு ஓரளவு அது குரோத் ஆகுது அப்படின்றாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஏடிஎம்கே ஓட்டு சொன்னேன்ல ஏற்கனவே, ஏடிஎம்கே ஓட்டு பிரியுதுன்னு சொல்லி படம் பார்த்துருப்பாங்க, இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. என்னவோ அது வந்து இது பிரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அதையும் பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு தான் அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஸோ அதுங்க போனால் அதுக்கு எதிர்காலம் இல்லைன்னு முடிவெடுத்துருக்காங்க போல இருக்குது. அவங்க அப்படி போயிருக்கிறாங்க. இப்போ இந்த சூழல்ல டிவிகே தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க, டிவிகே தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க, தலைவர் என்ன சொல்றாரு அதை கேட்க போறாங்க. அப்படி இல்லை, ஒரு கட்சி தலைவர் சொன்னா கேட்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய ஆளுகளை கொண்ட கட்சி அதுதான். ஒரு டிசிப்ளினே இருக்காது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் பப்ளிக் ஒப்பீனியன் போயிருந்தேன், அது இப்போ அது வரும், கொஞ்சம் நல்லா வரும். இப்போ போயிருக்கும்போது அங்கே மக்கள்கிட்ட எடுத்த நிறைய நேர்காணல்கள் உண்டு. அதில் அங்கே மக்களே வந்து என்னென்னா, அங்கே விஜயோடைய பர்சனல் இஷ்யூஸ் வந்து பெரிய அளவில் வந்து டேமேஜ் பண்ணிருச்சு, ஒவ்வொரு விஷயமா இப்போ வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்றத தான் சொல்கிறாங்க. ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறாங்க. இப்போ யார் ஜெயிக்கணும்னு கேட்டால் டிவிகேன்னு சொல்லுவாங்க. சரி, யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டால் டிஎம்கேன்னுவாங்க. இல்லை, அவங்களுக்கு தெரியல யார். கிரவுண்ட் ரியாலிட்டி சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. மக்கள் மத்தியில் அப்படி ஒன்றும் டிவிக்கே வந்து எமேஜ் ஆகி வந்துடல. அதோடைய லெவல் இவ்வளோ தான். அந்த ரசிகர்கள் அந்த 10%, 12%, 15% இந்த தொகுதிக்கு ஏற்ப அது இருக்கலாம், மற்றபடி பெருசாக அது குரோத் ஆகலை. ஸோ எல்லா பக்கமும் அவங்களுக்கு நெகட்டிவாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி தளபதி வந்த உடனே எல்லாரும் சலாம் போட்டு பாஷா பாய் அப்படின்னு கையில முத்தம் கொடுத்து அப்படியே வந்து எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க, கூட்டணியை வரிசையா வருவாங்க. யாரு அறிவிச்ச உடனே அவங்க விசிக்கு வந்துடும்,
திரும்ப வந்துருவாரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குனோன்னு அப்படி காதுல கேட்டோம் திரும்ப அப்படி பெஞ்ச் ஏறி குதிச்சுட்டு ஓடி வருவாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வேற ஏதோ ஒரு மைண்ட் செட்ல வரவும் விட்டாங்க. அவர் ஓப்பன் அடிச்சிட்டாரு, ஏய் நீ வந்து இன்னும் பால் அடி கூட போல, நீ என்னையே வந்து கூப்பிடுறா. ஆனா அவர் சொன்னது உண்மை. நீ எங்க பேச வேண்டியது நீ எங்க பேசுற, வெளியில உள்ள நீ ஒரு எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நீ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இதுக்கு அப்புறம் பேச வேண்டிய விஷயத்த நீ ஓப்பனா இப்படி சொல்லணும். அவர் எவ்வளவு பெரிய அரசியல பேசிட்டு இருக்காரு. அவர் சொன்னதான் நடந்தது. எவனோ உன்னால வரமாட்டான்னு அவர் சொன்னாரு. அப்பவே நீ இப்பவே இருக்குதுல சின்ன கட்சி இருக்குல்ல, அது கூட டிவிக்கு விட அனுபவம் உள்ளது. நேத்து வந்த சசிகலாவுடைய கட்சி கூட சசிகலாவுக்கு அனுபவம் உண்டு. ஆமா, அவங்க சேர்ந்து இருக்கிறவங்களுக்கும் அனுபவம் உண்டு. சோ அவங்க இருக்கிறதுல குழந்தை பாப்பா, பால்வாடி பாப்பா விஜய் தான். ஒரே ஒருத்தர் இருக்கிற கட்சி நம்ம இவரு சைக்கிள் முஸ்தபா கூட பாய் போயிட்டாரு. நம்ம இவரு ஜி.கே. வாசன் கூட நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தா. சோ அதனால எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒரு ஓட்டு வங்கி அப்படிங்கிறது ஒரு மாயை. சோசியல் மீடியாவில் வந்து ஆக்டிவா இருக்கிறதுனால அது சின்ன பசங்க ஆக்டிவா இருக்கிறத வச்சு எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, கரூர் விஷயத்துல இருந்து அந்த பர்சனல் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, தனிப்பட்ட பிரச்சனை பர்சனல் ஃபேமிலி இஷ்யூஸ். ஆனா அது எல்லா வீடுகளையும் பேசு பொருளா மாறி இருக்குது. எல்லா வீட்டுல உள்ள பெரியவங்க எல்லாம் வந்து சின்ன பசங்களை மண்டையில கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா பொண்டாட்டி வச்சு வாழ தெரியல, பிள்ளைகளை வச்சு காப்பாற்ற தெரியல, தாய் தகப்பன் பெத்து வளர்த்து ஆளாக்கின தாய் தகப்பனுக்கு நன்றி உணர்ச்சி இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை, தன்னந்தனியா உட்காந்துட்டு இருக்கிறான். யாரோடையும் புழங்க தெரியாது, இவனுக்கு நிர்வாகம் தெரியாது, அனுபவம் கிடையாது. இவனை வச்சு நீ எப்படி நீ வந்து ஆட்சி அமைச்சிருவாரு, நல்லது பண்ணிடுவாரு, நீ எப்படி கனவு கண்டுகிட்டு இருக்கிற. ராத்திரி சாயந்தரம் 6 மணி ஆனா வீட்டுக்குள்ள போய் கதவை பிடிக்கிறான் அப்படின்னு போட்டு பேசுறாங்க. இது எல்லா வீடுகளிலும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. இவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக சிலர் ஓட்டு போட தயாரா இருந்தாங்க. சில பெரியவர்கள் சரி பேர பிள்ளை சொல்லுது உன்னை போட்டு விட்டுருவோம் அப்படி இருந்தாங்க. சின்ன குழந்தைகள் சிலர் 4 வயசு 5 வயசு குழந்தைகள் விஜயை பாட்டு பாடிக்கிட்டு விஜய்னான்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அவங்க சொன்னாங்கிறதுக்காக சில குழந்தை சென்டிமெண்ட் இருக்கும்ல, அதுக்காக போடலாம்னு நினைச்சவங்க எல்லோருமே இப்போ பேக் வாங்கிடுவாங்க. ஏன்னா ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் அப்படின்றது தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான குணாம்சம். அதனால திமுகவை பெருவாரியான வாக்குகளில் வெற்றி பெற வைக்கிறதுக்கான, ஏன்னா நீங்க பிஜேபி வேண்டாம் ஏடிஎம்கே வேண்டான்றவங்க தான் மாற்றுன்னு சொல்லிதான் அங்க போறாங்க. இப்ப இது மாற்றே இல்லையே, 11 ஆயிடுச்சு இல்ல, ஏமாற்று தானே. அப்ப அதுக்கு எதுக்கு நாங்க உனக்கு போடணும், அதுக்கு நாங்க யாருக்கு விரும்புறோமோ அவங்களுக்கு போட்டு போறோம் அப்படின்னு. எனக்கு என்னன்னா இதோட முடிஞ்சு போயிடும் நினைச்ச நாம் தமிழர் கட்சிக்கு மறுவாழ்வு கிடைச்ச மாதிரி. ஆமா, இதோட முடிச்சிருவாங்க. ஏன்னா அது டிவிகே போகுது இல்லையா. இப்ப ஆன்டி பிஜேபின்னு வரும்போது அவங்க திரும்புவாங்க, வேற பக்கம் போவாங்க. நாம் தமிழருக்கோ அல்லது சசிகலாவுக்கோ அல்லது, ஏன்னா முக்குளத்தூர் ஓட்ட தான் நிறைய வச்சிருக்கிறாங்க, சசிகலாவுக்கு போகலாம் அல்லது டிஎம்கேக்கு வரலாம். ஆனா நிச்சயமாக அது அதிமுக பிஜேபி டிவிகே கூட்டணிக்கு போகாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். நான் சும்மா கற்பனையா சொல்லலை, களத்துல மக்கள்கிட்ட சந்திச்சு பேசியதுல இருந்து சொல்றேன். இந்த யதார்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. தோத்து விடுவோம் என்ற பயம் அவருக்கு வந்துருச்சு. இப்போ சமீப காலமா அவங்களுடைய சோசியல் மீடியாவில் பிஆர் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முறை நீங்க தளபதியை மிஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ரைட் அப். எடா சத்தம் கேக்குது இல்ல, அது சத்தம். ஆக்சுவலா அவங்க பிஆர் அவங்க எல்லாம் வந்து பிரைட்டா போட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா முன்னாடி அட்டாக் மூட்ல இருப்பாங்க. தளபதி வந்து விஜய் விமர்சனம் பண்ணுவாங்க, இது ஸ்டாலின் விமர்சனம் பண்ணுவாங்க, திமுக கேள்வி கேட்பாங்க, அது ஏன் இது ஏன்பாங்க. இப்போ ஃபுல்லா டிஃபென்ஸ் மோடுக்கு போயிட்டாங்க. டிஃபென்ஸ் மோடுக்கு ஒரு பார்ட்டி போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே இது அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு, மிதி வாங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம இதை வந்து 2010-11 காலகட்டத்தில் திமுகவில் பார்த்தோம். அவங்க பதில் சொல்லி முடியாம சலிச்சு தோத்து போனாங்க. இதை நம்ம பார்த்துருக்கிறோம். இதே மாதிரியான சூழல்கள் ஏடிஎம்கேக்கு வந்தது 91-96 காலகட்டத்தில். பயங்கர நெகட்டிவ் ஆகி அவங்க பதில் சொல்லி முடியாம டிஃபென்ஸ் மோடுக்கு போனாங்க, படுதோல்வி அடைஞ்சாங்கிறத இப்போ 21 ஆச்சு. ஆமா, அதனால டிஃபென்ஸ் மோடுக்கு நீங்க போயிட்டீங்கனாலே கிட்டத்தட்ட நீங்க வந்து அட்டாக்கிங் மோட்ல இல்ல, அட்டாக்கிங் மோடுங்கே இல்லை அப்படின்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட சிக்கிட்டீங்க, செதஞ்சிட்டீங்க அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவசரமாக இவர்கள் இந்த கூட்டணிக்கு போறது, பேச்சுவார்த்தை நடத்துறது, இது எல்லாமே மிக முக்கியமான காரணம். அவர்களே நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. சும்மா அப்படி கையை விரிச்சு கான்பிடண்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயமா இருக்குதுங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறாரு அவரு. இவரு தனுசு அந்த புதுப்பட படத்துல ஜெயிலுக்குள்ள கட்டிட்டு இருப்பாரு, அப்படின்னு அவரே வந்து மறுபடியும் இல்ல, அவரே இந்த மேடையில பேசும்போது அழுறது சென்டிமெண்ட் எல்லாமே கூட என்னன்னா அந்த நம்பிக்கை இழந்து போனதன் விளைவு தான். ஓவரா கத்துறாருல்ல,
அதெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணுவாங்க. நீ பிரச்சாரம் பண்ணாலாம் ஓட்டு போடணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலாக விஜய் வழக்கம் போல காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்கிட்டு சாப்பிட்டுட்டு நைட் ஆனால் மறுபடியும் படுத்து தூங்கிட்டாலும் கூட அந்த ஓட்டு வரும். வெளியே வரணுன்றது ஒரு ப்ரொசீஜர், அது ஒரு கடமை. அப்படிதான் விஜய் ஃபீல் பண்றாரு. அது ஒரு சடங்கு போல இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிறதுக்கு ஒரு சடங்கு செய்யறாங்கல்ல. என்ன இல்ல இது ஆதரவு சொல்லியிருந்தாரு, எலெக்ஷன் டேட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் என் தலைவர் தெருவுல இறங்கி குட்டிக்காரன் அடிப்பாரு, பல்ட்டி அடிப்பாரு, தெருவுல இறங்கி கம்பி மேல எல்லாம் நடப்பாரு, கம்பி மேல நடப்பாரு, சர்க்கஸ் எல்லாம் காட்டுவாரு. இல்ல அந்த கருப்பு சேவப்பு சைக்கிள் எடுத்துட்டு ரைட்ல ஓட்ட வரும்னு நினைக்கிறேன். விஜயால அப்படி வெளியெல்லாம் வர முடியாதுங்க, அவர் வெயில் ஆகாது. ஓ ஆமா, அப்படின்னா விடிய காலம் வரணுமா, அதுவும் முடியாது. சாயந்தரம் இந்த மாதிரி விடிய விடிய பேசுற அந்த இது இல்ல, சாயந்தரமும் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும். இங்க 10 மணி தான், நம்ம சாயங்காலம் தான் நம்ம வேலையை ஆரம்பிப்பாங்க பேசுறது, சாயங்காலம் தான் வரும். அதனால இவருடைய வேலைங்கிறது சாயந்தரம் ஒரு 4 மணிக்குள்ள முடிச்சு அவர் வந்து ஃபிளைட் பிடிச்சு வீடு போய் சேர்ற மாதிரியான அரசியல் தான் இது. எப்படி எல்லாரும் பெரும்பாலும் அரசியல் கட்சி இந்த கேம்பெயின்ல வந்து ஈவினிங்ல தான் வந்து அவங்களோட கருத்து சொல்லுவாங்க, எதனா ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க. அப்பதாங்க வெயில் இல்லாம இருக்கும், மக்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க, கூட்டத்தை வந்து கூட்டினாலும் கூட பிரச்சனை இருக்காது. ஸ்கூலு காலேஜ் பிரச்சனை கிடையாது, வேலைக்கு போய் சம்பளம் இழக்கணுங்கிற பிரச்சனை கிடையாது. அவங்க வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. 7 மணிக்கு மேல கூட்டம் ஆரம்பிக்கும், 6 மணி 7 மணிக்கு ஆரம்பிக்கும். முக்கியமான பேச்சாளர்கள் எல்லாம் 8 மணிக்கு தான் பேசுவாங்க. நைட்டெல்லாம் போவோம் முன்னாடிலாம். இல்ல அதுதான் இப்போ நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ சேலத்துல ஒருத்தர் பேசுறாரு, இப்போ எடப்பாடி சேலத்துல பேசுறாருன்னா, முக ஸ்டாலின் முதல்ல இருந்து சென்னையில பேசுறாருன்னா, அங்க பேசுனதுக்கு இங்க கவுண்டர் கிடைக்கும், அன்னைக்கு நைட்டே கிடைச்சிடும். ஆமா, எல்லா தலைவனுக்கு அது மாதிரி கிடையாது. இன்னைக்கு பேசணும்னா நாளைக்கு சாயங்காலம் பேச வருவாரு, அதுக்குள்ள அந்த நியூஸ் வந்து இது ஐ செத்து போயிடும். அதுக்கப்புறம் அது நேத்துதுடா, அப்ப இன்னைக்கு வேற ஒண்ணு வேற மாதிரி பேசிக்கிறாங்க, ஐயோ அது ஏஜ் தரலையா, அப்ப நாளைக்கு அப்படின்ற மாதிரி தான் போகும் போல. ஆமா, அப்ப நீங்க ஒண்ணு இல்லைங்க. இப்போ நான் பாத்துருக்கிறேன், கலைஞர் வந்து திருச்சி மீட்டிங்ல பேசியிருப்பார், மறுநாள் வைகோ வந்து பதிலடி, எல்லாமே நம்ம பத்திரிகையில படிப்போம். அது மறுநாள் தான் நமக்கு செய்தி வரும். இன்னைக்கு கலைஞர் பேசுனது நாளைக்கு காலையில வரும், அன்னைக்கு வைகோ பேசுவார், அது மறுநாள் வரும். அப்ப நமக்கு வந்து என்னன்னா, இவர் பேசினாரு பதில் சொன்னாருன்னு. இது வரைக்கும் ஸ்டாலின் பேசுனதுக்கோ யார் பேசுனதுக்கோ உதயநிதி பேசுனதுக்கோ கூட விஜயால் உடனடியா பதிலடி கொடுக்க முடிஞ்சிருக்குதா? ஏன்னா அவங்க கூட்டமே போட மாட்டாங்க. என்ன சொல்றாங்க, எங்க தளபதியை வெளியே வரவிடாம தடுக்கிறாங்க. என்ன அநியாயமா இருக்குது இந்த நாட்டுல, அப்படி ஒரு சட்டமே கிடையாது. விஜய் வெளியே வரக்கூடாது ஏதாவது சட்டம் இருக்குதா? யாரும் சொல்றாங்க. எல்லாருக்கும் இடம்பெயரும் உரிமை இருக்குது, சங்கம் அமைக்கும் உரிமை இருக்குது, கட்சி நடத்தும் உரிமை இருக்குது, கூட்டம் நடத்துற உரிமை இருக்குது. அவனுக்கு என்ன பிரச்சனைனா, 10 நாள் கண்டினியூஸா அவர் வெளில வந்தாருன்னா அவர் எப்பவுமே காலைல வாக்கிங் போவாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்களே வந்து மணிமேகலையை பொத்தி பொத்தி வளர்க்குற மாதிரி விஜய பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வெளியே வந்தா கருத்துருவாருன்னு. அந்த மாதிரிதான் மெயின்டைன் பண்ணி. அதான் இப்ப என்னன்னா, அதை கேள்வி கேட்கறாங்கல்ல, நீ வெளியே வா விஜய், பனைய விட்டு வெளியே வா அப்படின்னு கேக்குறாங்கல்ல. அதான் எல்லாரும் வீட்லயும் இருந்துட்டாரு, எல்லாரும் வீட்டுல இருக்கிறன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகி போச்சா. ஆமா, அதுக்கப்புறம் அது ஆயிடுச்சு. சங்கீதா மேட்ரு வந்து அதையும் அதுக்கு கவுண்டர் கொடுக்குறேன்னு திருசாவை கூட்டு போனாரு, அதுவும் நெகட்டிவ் ஆயிடுச்சு. கவுண்டர் குத்தது அது மட்டும் இல்ல, எக்ஸ்ட்ரா இன்னொரு வார்த்தை விட்டாரு, ஒர்த் இல்ல, நான் பார்த்து இல்ல, அது ஒர்த் இல்ல, நீங்க ஹர்ட் ஆகுறது எனக்கு ஹர்ட் ஆகுது. ஐயோ இந்த வார்த்தையெல்லாம் வந்து கவுண்டர் பண்ணி சொல்றவர் தான், போய் நீ செதுக்கிட்டு உட்காந்துங்க, பின்னாடி வர சந்ததிங்க தஞ்சாவூர்ல உள்ள கல்வெட்டுல இதெல்லாம் எழுதி கீழே உட்காந்துக்கோ, அங்கேயே உட்காந்துக்கின்ற மாதிரிதான் இருக்கு இதெல்லாம். அப்படி முழுக்க ஒரு சில ஒவ்வொரு எலெக்ஷன்ல இந்த மாதிரி காமெடி உண்டு. முன்னாடி இப்ப நான் சின்ன வயசுல சொல்லும்போது சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் இருப்பார், அவரும் அப்பப்போ அரசியல் கூட்டங்கள் அதெல்லாம் பேசுவாரு, கல்யாணம் பண்ணி போனா தாலி காட்டு போவாரு, அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பா. அப்படி அப்போ வந்து சொல்லுவாங்க, எலெக்ஷன் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டும் சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது காமெடிக்கு ஒரு ஆளு வேணும், கௌசிக்கு. அந்த மாதிரி சுப்பிரமணிய சாமி இருக்கா அப்படி. அதுக்கப்புறம் அந்த பொறுப்பை வெவ்வேறு ஆட்கள் எடுத்துப்பாங்க. ஒரு எலெக்ஷன்ல வைகோ எடுத்துக்குவாரு, இன்னொரு எலெக்ஷன்ல ஒரு சீமான் எடுத்துக்குவாரு, அரிநாடாரு. ஆமா, அப்படி யாராவது வருவாங்க. இப்ப என்னன்னா, அது ஒரு பெரிய பொறுப்புன்னு எடுத்துக்கிட்டு ஒரு என்டர்டெய்னர் தான். நீங்க சினிமாவில் மட்டும்தான் ஒரு என்டர்டெய்னர் இல்லை, ஒரு பொலிட்டிக்கலாவும் ஒரு என்டர்டெய்னர் தான். அப்படி ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி. ஸோ எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாதிரி. ஆனா ஒரு விஷயம், ஒரு கூட்டணி போய்விட்டால் டிவிக்குடைய பொலிட்டிக்கல் கேரியர் இதோடு முடித்து வைக்கப்படும். இப்ப அவங்களுக்கு கேரியர் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஓட்ட முடியும், ஏன்னா ஏடிஎம்கே டவுன் ஆகுது இல்ல. ஓகே, இப்ப நீங்க தனுஷ் எடுத்துக்கங்க, சிம்பு விழுந்த உடனே தனுஷோட ரோல் முடிஞ்சு போச்சு. ஒரு பேரலா வந்து ஒரு ஃபைட் இருக்குல்லையே, அது இல்லாம போயிடுச்சு. இப்ப நீ இடையில வந்து இது அஜித் டவுன் ஆன உடனே விஜயால வந்து சர்வைவல் பண்ண முடியாதுங்கிற மாதிரி நெருக்கடி வந்துச்சு. உடனே ரஜினி வர்சஸ் விஜய்னு ஒரு போட்டியை கொண்டு வந்தாங்க, போட்டு ஆமா அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ விஜய் ரஜினி நடிச்ச படம் வந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து டிவிக்கு கூடிய போய் காட்டுறது அப்படிலாம் செஞ்சாங்க. இப்போ கூட வந்து ரஜினியை பத்தி தேவையில்லாம ஒரு வாய் விட்டு
உங்களுக்கு ரஜினி ஓட்டெல்லாம் சினிமா நினைச்சுக்கிறாங்க போல இருக்குது. ஸோ அவங்களுக்கு புரியல, அரசியலே புரியல, எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு கூட தெரியல. நீங்க கமலஹாசனை வம்பெழுத்தீங்கன்னா கமல் ரசிகர்கள் போட மாட்டாங்க, ரஜினியை வம்பெழுத்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் போட மாட்டாங்க. இந்த யதார்த்தம் கூட தெரியல. இல்ல அவங்களுக்கு வந்து அந்த படம் பாக்குற மைண்ட் செட்லயே இருக்கிறாங்க. அவங்க ரசிகர், அதான் ரசிகர் மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க எப்பவுமே. அவங்க நீ என்ன அவங்க எங்க தலைவர் பண்ண பாக்குறது, நாங்களே பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி. அதுல நீ ஓட்டு போடாத நாங்க போட்டு. ஆமா, அதுல உச்சம் என்ன தெரியுமா, ஊடகங்களை வம்பு கிழத்துது. ஒரு ஃபேக் ஐடி எல்லாம் போட்டு புதிய தலைமுறை, சன் நியூஸ் எல்லாரையும் எந்த நேரத்துல எதை செய்யக்கூடாதோ அதைத்தான் செய்வேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்ப அதான் யோசிச்சு பாக்குறேன் எப்படின்னா, ஏய் நீ ரஜினி ரசிகன், அஜித் ரசிகன், நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போடக்கூடாது. எங்க தலைவர்கள் நாங்க மட்டும் தான் ஓட்டு போடுவோம். நாங்க போட்டு நாங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை ஆக்குவோம் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த மனநிலை வந்து தற்கொலை மனநிலை தான் இது. அவங்களுக்கு அது செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இவங்களெல்லாம் சீப்பர் செல்லாம் எல்லாருமே நம்ம சமூகத்துக்குள்ளதான் இருந்திருக்கிறாங்க, நம்ம வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாம் வெளியே வந்திருக்கிறாங்க. இப்ப என்னன்னா ஒரு வகையில நமக்கு வந்து நல்லது இது. ஸோ இவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க, இவங்கள வந்து சரி பண்ண வேண்டிய கடமை இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அது ஆட்டோமேட்டிக்கா இன்னும் 2 மாசம் தான். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். எனக்கு என்ன கவலைன்னா, தளபதி தோத்து போயிட்டாருன்னா இது தாங்குற மன வலிமை உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? எவ்வளவு நியூஸ் வருமோ, எத்தனை ஆம்புலன்ஸ் ஓடுமோ, ஆமா தெரியல. இப்ப இவங்க வந்து இப்ப ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. இல்ல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஆமா சரி, நைட்டு பாப்போம். நம்ம அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கான மூவ் போயிட்டு இருக்குது. இன்னும் சிபிஐ வழக்கு விசாரணை வந்து 15ஆம் தேதி வருது. அதுக்கு பிறகு என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியல. டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். சரி, இவ்வளவு நேரம் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.